This sermon, God Keeps His Word, was delivered on Sunday evening, January 20th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Pray thee, Lord, to may we bow our heads just a moment. சாயங்கால வெளிச்சங்கள் இங்கே இருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அப்படியே ஒரு வினாடி நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா? Oh, to that great day. That day of day in that book of books. And the books were open. And every man was judged according to the word that was written in the book. ஓ, அந்த மகத்தான நாளுக்கு, அந்த நாளின் நாளுக்கு, அந்த புத்தகங்களின் புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளின்படியாய் ஒவ்வொரு மனிதனும் நியாயந்தீர்க்கப்பட்டான். My poor deluded friend. Not all, yes, my friend. And you who have tried in vain and have fought the air. Just like a bird, I noticed, trying to beat his head against the window to put the light out. What did he do? He only beat his own brains out. The light shined on. என்னுடைய பாவமான ஏமாற்றப்பட்ட நண்பனே, எல்லோரும் அல்ல, ஆம், என் நண்பனே, வீணாய் முயற்சித்து ஆலயத்தில் சண்டையிட்டிருக்கிற உன்னைத்தான் வெளிச்சத்தை வெளியே கொண்டு வர ஒரு ஜன்னலின் எதிரே முயற்சித்துக் கொண்டிருந்த வெறுமன ஒரு பறவையை போன்றே நான் கவனித்தேன். அது என்ன செய்தது? அது தன் சொந்த மூளையை மட்டுமே சிதறடித்தது. வெளிச்சமோ தொடர்ந்து பிரகாசித்தது. One day up there in the Statue of Liberty, up in the great arm, the little birds was laying dead all around. I said, what happened? ஒரு நாள் அங்கே உயரே விடுதலையின் சிறையில் அதன் மகத்தான கரத்தில் சிறிய பறவைகள் சுற்றிலுமாய் மரித்து கிடந்தன. நான் என்ன சம்பவித்தது என்று. The man said there was a little storm last night, and in the storm these little birds flew into the light. Instead of using the light to go to safety, they tried to beat the light out with their little wings, and they beat their brains out. அதற்கு அந்த மனிதன், நேற்றிரவு புயல் இருந்தது. இந்த புயலில் இந்த சிறிய பறவைகள் வெளிச்சத்தில் பறந்தன. பாதுகாப்பாய் செல்வதற்கு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவைகளுடைய சிறிய சிறைகளை அடித்து அந்த விளக்கை அணைக்க முயற்சித்தன. அவைகளுடைய மூளைகளை சிதறடித்தன. Don't try to beat your brains out to make God's word say something it doesn't. தேவனுடைய வார்த்தை கூறாததை கூறும்படி செய்வதற்காக உங்களுடைய மூளைகளை சிதறடிக்க முயற்சியாதேயுங்கள். Don't try to cope with societies of this day, because if you love the world or the things of the world, the love of God isn't in you. இந்த நாளின் சமுதாயங்களோடு இசைந்து போக முயற்சியாதேயுங்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை. Why not just take the gospel light and fly to safety tonight? Oh, protect us, God. ஏன் சுவிசேஷ வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு இன்றிரவே பாதுகாப்பிற்கு பறந்து போகக்கூடாது? ஓ, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே. Heavenly Father, as men and women who are sitting here, boys and girls, an eternity-bound people, the petroleums and cosmic light of this world, with the 16 different elements that we're made of, in their body is a soul that's precious, the beginning, the start. பரலோக பிதாவே, நித்தியத்திற்கு கட்டப்பட்ட ஜனங்களாய் 16 வித்தியாசமான மூலக்கூறுகளோடு இந்த உலகத்தின் இயலுலக ஒளி மற்றும் பெட்ரோலியங்களால் நாங்கள் உண்டாக்கப்பட்ட பையன்களாயும் பெண்களாயும் ஆண்களும் பெண்களுமாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சரீரத்தில் விலையேற பெற்றதாயும் துவக்கமாயும்
ஆரம்பமாயும் இருக்கிற ஒரு ஆத்துமா இருக்கிறது. And I pray thee, Lord, to deal just now with that heart, that soul, that tender spot that lives forever, that gives us our moving about. And I pray that you'll save every lost sinner tonight. கர்த்தாவே, எங்களுடைய அசைவை எங்களுக்கு கொடுக்கிற அந்த இருதயத்தோடும் அந்த ஆத்துமாவோடும் என்றென்றைக்கும் ஜீவிக்கின்றதுமான அந்த மென்மையான இடத்தோடும் இப்பொழுதே தொடர்பு கொள்ளும்படியாய் நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இழக்கப்பட்ட பாவியையும் இன்றிரவு நீ ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். May they realize that these great mileposts that we're passing, these signs of flashing on both sides of the road, it's only the pointing of the soon appearing of the righteous one, the Lord Jesus, who to be a friend of means life, to know his eternal life. நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் இந்த மகத்தான மயில் கம்பங்களும் வீதியின் இரண்டு பக்கங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த அடையாளங்களும் சீக்கிரமாய் தோன்றப் போகும் நீதியான ஒருவராகிய கர்த்தராகிய இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது என்பதை அவர்கள் உணர்வார்களாக. அவர் நண்பனாயிருக்க, ஜீவனாயிருக்க, அதை அறிந்திருப்பதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. And we can only know him according to the Bible, not by our church, but by the birth, the new birth, being born again. வேதத்தின்படியாய் மட்டுமே நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும், எங்களுடைய சபையின் மூலமாய் அல்ல. ஆனால் பிறப்பினால், புதிய பிறப்பினால், மறுபடியும் பிறந்ததினால் அறிய முடியும். And Father, I believe with all my heart there's not a mortal person here along with myself who would want to be condemned or go to hell. பிதாவே, ஆக்கினைக்குள்ளாக்கப்பட அல்லது நரகத்திற்கு போக விரும்புகிற ஒரு அழிவுள்ள நபர் இங்கு என்னோடு இல்லை என்று என்னுடைய முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். And why would we let something stand in our way? Why would we accept a counterfeit when the skies are full of the real? ஏதோ காரியம் நம்முடைய வழியில் இருக்க நாம் ஏன் அனுமதிக்கிறோம்? ஆகாயம் முழுவதுமாய் உண்மையானவைகளால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் ஏன் ஒரு போலியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? And while the earth is in its great Babylonian wine party, drinking wine, carousing, half-dressed women, concubines as Nebuchadnezzar had, there's a handwriting moving on the wall. பூமியானது அதன் மகத்தான பாபிலோனிய திராட்சரச விருந்தில் குடித்துக் கொண்டும் வெறித்துக் கொண்டும் நேபுகாத் நேச்சாருக்கு இருந்த மறுமனையாட்டிகளை போன்ற அரையாடை அணிந்த ஸ்திரீகளோடு இருக்கையில் அங்கே சுவற்றின் மேல் ஒரு கையெழுத்து அசைந்து கொண்டிருக்கிறது. Seers are seeing to come, who rises up above the average person. We see it because it's written in the Word. No more water but fire at this time. And we see the handwriting on the wall. We see that every nation is condemned. God is going to take his church, the born again. ஞான திருஷ்டிக்காரர்கள் அது வருகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண நபரை காட்டிலும் மேலானவர்கள். நாங்கள் அதை காண்கிறோம், ஏனென்றால் அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இனி ஜலத்தினால் அல்ல, ஆனால் இந்த முறை அக்கினியினாலே. சுவற்றின் மேல் கையெழுத்தை நாங்கள் காண்கிறோம். ஒவ்வொரு தேசமும் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் காண்கிறோம். தேவன் மறுபடியும் பிறந்தான அவருடைய சபையை எடுத்துக் கொள்ளப் போகிறார். The hour is coming when those back in the Lutheran age, the Methodist age, all down through the ages that fell asleep with true hearts in God, when the corn was only a little leaf and when it was a tassel. வேளையானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நாட்களில் லூத்தரன் காலத்தில், மெத்தோடிஸ்ட் காலத்தில், அப்படியே காலங்களினூடாக இருந்த உண்மையான இருதயங்களோடு தேவனுக்குள் இத்திரையாயிருக்கிறவர்கள், தானியமானது ஒரு சிறு இலையாய் மாத்திரமே இருந்தபோது, அது ஒரு பட்டுக்குஞ்சமாய் இருந்தபோது, But along together will that life be gathered together, and the resurrection will come. All those will make up the great, beautiful body of the Lord Jesus, soon as his hand. ஆனால் அது எல்லாமாய் ஒன்று சேர்ந்து அந்த ஜீவனானது ஒன்றாக சேர்க்கப்பட்டு உயிர்த்தெழுதல் வரும். அவர்கள் எல்லோருமாய் கர்த்தராகிய இயேசுவின் மகத்தான அழகான சரீரமாய் உருவாக்கப்படுவது சமீபமாயிருக்கிறது. You said those who reject it will be cast into outer darkness of weeping and wailing and gnashing of teeth. Father God, there's not a person would want to be there. அதை புறக்கணிக்கிறவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நீர் கூறினீர். பிதாவே, தேவரே, ஒரு நபர் கூட அங்கே இருக்க விரும்ப மாட்டார்கள். Oh, have mercy on us, God. And with our penitent hearts, with
with our heads turned towards the dust where you've taken us from. And if you tarry, we will return. ஓ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செய்த பாவங்களுக்காக வருந்துகின்ற எங்களுடைய இருதயங்களோடும் எங்களுடைய தலைகள் மண்ணை நோக்கியவாறு இருக்க அங்கிருந்தா நீர் எங்களை எடுத்தீர். நீர் சற்று தாமதிப்பீரானால் நாங்கள் அங்கே திரும்பி போய்விடுவோம். God be merciful to us as I plead for this waiting audience after this message tonight. I pray that you will wake up people to the realization of their standing in your presence. நான் இந்த காத்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக வேண்டுகையில் தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இன்றிரவு இந்த செய்திக்கு பின்னர் உம்முடைய சமூகத்தில் இந்த ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வுக்குள்ளாய் நீர் இவர்களை தட்டி எழுப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். And while we have our heads bowed, is there a person in here, how many rather, there's bound to be plenty of you, that you realize that your life hasn't coped with God's word? நம்முடைய தலைகளை நாம் வணங்கியவாறு இருக்கையில் இங்கே யாராவது உங்களுடைய ஜீவியம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து இல்லை என்று உணர்கிறவர்கள் ஒரு நபர் இன்னும் சரியாக கூறினால் எத்தனை பேர் அங்கே இருக்கிறீர்கள்? உங்களில் அநேகர் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். You've dilly-dallied along, you've halfway believed, and you've took a little whirl and little of this and little of that, and you're sick and tired of it tonight. நீங்கள் தயக்கமடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அரை வழியாய் விசுவாசித்திருக்கிறீர்கள். நீங்கள் சிறிது உலகத்தையும் சிறிது இதையும் சிறிது அதையும் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றிரவு அதை குறித்து நீங்கள் சுகவீனமாயும் களைப்பாயும் இருக்கிறீர்கள். Oh, you joined the church, that's true. Maybe you did not, I don't know. ஓ, நீங்கள் சபையை சேர்ந்து கொண்டீர்கள், அது உண்மைதான். ஒரு கால் நீங்கள் சேராதிருக்கலாம், எனக்கு தெரியாது. But before God, who we may stand in His presence before morning, there might be an atomic missile to destroy this whole thing and annihilation before day breaks in the morning. Remember, it's daylight in Russia now. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒருவேளை நாம் காலைக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் நிற்கலாம். ஒருவேளை அங்கே ஒரு ஏவுகணை காலை பொழுது விடுவதற்கு முன்பாக இந்த முழு காரியத்தையும் வரி தாக்குதலில் அழித்து போடலாம். இப்பொழுது ருஷ்யாவில் அது பகல் வெளிச்சம் என்று நினைவிருக்கட்டும். He said two will be in the bed. Must be nighttime somewhere when he comes. One will be taken, the other left. அவர் 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள். அப்பொழுது அவர் எங்கேயோ வரும்பொழுது இரவு நேரமாக இருக்க வேண்டும். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான் என்றார். Are you satisfied in your heart, in the light of God's word? You have been born again of the Spirit of God, and the fruits of the Spirit follow your life with love, joy, peace, long suffering, goodness, faith, meekness, patience. It's following you. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் மறுபடியுமாய் பிறந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், பொறுமை இவைகளோடு ஆவியின் கனிகள் உங்களுடைய ஜீவியத்தை தொடர தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? If not, would you be so sensible, may I put it in that way, as to raise your hand to God and you acknowledge you're wrong and saying, God, be merciful to me and help me to be the type of Christian that you would desire me to be by giving me the Holy Spirit and let me live a godly life. Would you raise your hand to God? God bless each one. Many, many hands are up. அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவ்வளவு உணர்ச்சியுள்ளவர்களா இருக்கிறீர்களா? நான் அதை அந்த விதமாக சொல்லட்டுமா? தேவனுக்கு நேராக உங்களுடைய கரத்தை உயர்த்தி நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு, தேவனே எனக்கு கிருபையாயிரும், நான் எந்த விதமான கிறிஸ்தவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிற விதமாக நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நான் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஜீவியம் ஜீவிக்கும்படி செய்வீரா? உங்களுடைய கரத்தை அப்படியே நீங்கள் தேவனுக்கு உயர்த்துவீர்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அநேக கரங்கள் உயர்ந்திருக்கின்றன. Now, is there others that would like to raise your hands who did not at that time? Would you put up your hands? Women, God bless you. அந்த நேரத்தில் கரத்தை உயர்த்தாமல் இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்த விரும்புகின்ற வேறு யாராவது இருக்கின்றீர்களா? உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? ஸ்திரீகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Man, women, do you real? God bless you, lady. God bless you, lady. God bless you, sir. God bless you, sister. God bless you, little boy. புருஷர்களே, ஸ்திரீகளே, அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே,
தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சிறு பையனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Do you realize that the seriousness of this? You don't come to church just to hear a message or to see a messenger, You come to hear the message. And the message is the Holy Spirit taking the Word of God and giving it to you. இதன் ஆபத்தான நிலையை அதை நீங்கள் உணர்ந்தீர்களா? நான் கூறுவது என்னவெனில், வெறுமனே ஒரு செய்தியை கேட்க அல்லது ஒரு செய்தியாளரை பார்க்கும்படியாக நீங்கள் சபைக்கு வருகிறதில்லை. செய்தியை கேட்க நீங்கள் வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்கு கொடுப்பதுதான் செய்தியாயிருக்கிறது. Now, what about it? Maybe in the morning it'll be too late. Are you willing in the presence of God to raise your hand, you who have not yet, and say, God, be merciful to me. I want your spirit in me. இப்பொழுது அதை குறித்து என்ன? ஒரு காலையில் என்பது அதிக காலம் கடந்ததாக இருக்கலாம். இன்னும் உங்களுடைய கரத்தை உயர்த்தாதவர்கள், தேவனே எனக்கு இரக்கமாயிரும், உம்முடைய ஆவி என்னில் இருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறி தேவனுடைய சமூகத்தில் உங்கள் கரங்களை உயர்த்த நீங்கள் விருப்பமாயிருக்கிறீர்களா? God bless you, sir. God bless you. God bless you back there. God bless you and you and you and you. Yeah. God bless you, sir. God bless you, sir. ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னாக, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை 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 ஆமையா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, would you be willing to say, God, I'm going down to the potter's house. I'm sick and tired. I've always wanted a consecrated life. தேவனே, நான் குயவனுடைய வீட்டிற்கு போகிறேன் என்று கூறுவதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நான் வியாதியாயும் களைத்து போயும் இருக்கிறேன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தையே நான் எப்பொழுதும் விரும்புகிறேன். And tonight I'm going down to the potter's house to lay my heart down and say, God, break it all up and give me a new heart, a new spirit, and put your spirit right in the middle of it and let my life run right along according to your word. இன்றிரவு என்னுடைய இருதயத்தை கீழே கிடத்தி, தேவரே, அதை எல்லாமாய் உடைத்து எனக்கு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஆவியை கொடுத்து சரியாக அதன் மத்தியில் உம்முடைய ஆவியை வையும் என்று கூற நான் குயவனுடைய வீட்டிற்கு போகிறேன். என்னுடைய ஜீவியம் உம்முடைய வார்த்தையின்படியாய் தொடர்ந்து ஓடும்படி செய்வீராக. Make me a Micah of this day, that I can stand on thus saith the Lord. In my vision, in my life, that I live before you, not I, but the Spirit in me lives the life that the Bible requires. That's the way I want to be. Oh, God, by your mercy, make me thus. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் மேல் நான் நிற்கும்படியாக என்னை இந்த நாளின் ஒரு மிகாயாவாக ஆக்கும். நான் உமக்கு முன்பாக ஜீவிக்கும் என் தரிசனம், என் ஜீவியம் நான் அல்ல, ஆனால் எனக்குள் இருக்கும் ஆவி வேதம் வேண்டுமென்கிற அந்த ஜீவியத்தை நான் ஜீவிக்க செய்கின்றது. அந்த விதமாய் தான் நான் இருக்க விரும்புகிறேன். ஓ தேவனே, உம்முடைய இரக்கத்தால் என்னை அந்த விதமாக ஆக்குவீரா என்று கூறுங்கள். Someone hasn't raised your hand. Would you now do it? God bless you, lady. God bless you. God bless you, lady. God bless you. உங்களுடைய கரத்தை உயர்த்தாதிருக்கிற யாராவது இப்பொழுது நீங்கள் அதை செய்வீர்களா? அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Just sit real quiet while you're praying now. Every head bowed, every eye closed, everyone praying. Just softly, sweetly accept it now. இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அப்படியே மிகவும் அமைதியாக அமர்ந்திருங்கள். ஒவ்வொரு தலையும் வணங்கியிருக்க, ஒவ்வொரு கண்ணு மூடப்பட்டிருக்க, ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். அப்படியே மிருதுவாக, இனிமையாக அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள்.
in with God now. தேவனோடு இப்பொழுது உள்ளே அடைத்துக் கொள்ளுங்கள். When our journey is completed, oh, if to God you have been true, fair and bright your home in glory, your enraptured soul shall view. Now what must you do? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Hold to God's unchanging hand. That's His word. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. He's right there by you. அவர் அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். Looking back across the audience now to a dear little man. Told his sweetheart goodbye the other day just for a little while. And another one sitting here somewhere told his sweetheart goodbye for just a little while. As they went out, they were holding to God's unchanging hand. இப்பொழுது கூட்டத்தாரினூடாக நான் அங்கே பின்னாக ஒரு அருமையான சிறிய மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்றொரு நாள் ஒரு சிறு பொழுதிற்கு அவருடைய இனிய இருதயத்திடம் விடைபெற்று வந்திருக்கிறார். இன்னொருவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரும் கூட சிறு பொழுதிற்கு விடைபெற்று வந்திருக்கிறார். அவர்கள் வெளியே போகையில் அவர்கள் தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொண்டிருந்தனர். Their beloved husbands are here tonight, holding to God's unchanging hand to know that sweethearts will meet again. What would it be if they didn't have that? அவர்களுடைய அன்பார்ந்த புருஷன்மார்கள் இனிய இருதயங்களை மீண்டும் சந்திப்போம் என்பதை அறிய இன்றிரவு இங்கே தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இல்லை என்றால் அது என்னவா இருக்கும்? Oh, build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. நித்தியமான காரியங்களின் மேல் உங்கள் நம்பிக்கையை கட்டுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். Our Heavenly Father, as the music sweetly chording, and it is a message, a preacher, the Holy Spirit, preaching to us now through the music, telling us what to do with this message tonight. Just hold to God's unchanging word. எங்களுடைய பரலோக பிதாவே, இன்னிசை இனிமையாக இசைக்க இது ஒரு செய்தியா இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இன்னிசையின் மூலமாக எங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டு இந்த செய்தியோடு இன்றிரவு என்ன செய்ய வேண்டும், வெறுமன தேவனுடைய மாறாத வார்த்தையை பற்றிக் கொண்டிருங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Heavens and earth will pass away and change, but my word shall never pass away. It cannot change. It's the word of the unchangeable God. வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், மாறும். ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. அது மாற முடியாது. அது மாறாத தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Thy word have I hid in my heart, said the psalmist, that I'll sin not against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் கூறினார். There's been 20 or 30 hands up tonight, Father. Men and women has heard the word when faith cometh by hearing. பிதாவே, அங்கே 20 அல்லது 30 கரங்கள் இன்றிரவு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. புருஷர்களும் ஸ்திரீகளும் வார்த்தையை கேட்டிருக்கின்றனர். அப்பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும். They have made this one all-sufficient
patient decision that by your help and your grace from this hour on they'll serve you. அவர்கள் இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு போதுமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அதாவது உம்முடைய உதவியாலும் உம்முடைய கிருபையாலும் இந்த மணி வேலை முதற்கொண்டு அவர்கள் உம்மை சேவிப்பார்கள் என்பதே ஆகும். Now won't you sweetly, Father, move down into their hearts? Put your spirit in their new spirit. You had to give them a new spirit or they would never held their hand. They wouldn't have desired it. இப்பொழுது பிதாவே, நீர் இனிமையாய் அவர்களுடைய இருதயங்களுக்குள் செல்ல மாட்டீரா? அவர்களுடைய புதிய ஆவியிலே உம்முடைய ஆவியை வையும். நீர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய கரத்தை உயர்த்தியிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். But they went down to the potter's house and they let you change their emotions and their ideas. And now in their heart has been tendered. ஆனால் அவர்கள் கோயிலுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய உள்ளுணர்வுகளையும் அவர்களுடைய நோக்கங்களையும் நீர் மாற்றும்படியாய் அவர்கள் அனுமதித்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் மிருதுவாயிருக்கிறார்கள். And you said no man can come to me except my Father draws him. They could not have raised their hands from the youngest to the oldest unless you had told them to do it. நீர் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றீர். வாலிபத்திலிருந்து வயதானவர்கள் மட்டுமாக அதை செய்யும்படி நீர் அவர்களுக்கு கூறியிருந்தால் ஒழிய அவர்களால் அவர்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்க முடியாது. They did it because that you spoke to them, and it's God giving them to Christ as a love gift. They yielded their heart. அவர்கள் அதை செய்தார்கள். ஏனென்றால் நீர் அவர்களிடத்தில் பேசினீர். தேவன் அவர்களை ஒரு அன்பின் வெகுமதியாக கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதாக அது இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். And we can hear your great voice say, "He that heareth my word," not your church. Your church has your word, and it isn't contrary to your word. என் வசனத்தை கேட்டு உம்முடைய மகத்தான சத்தம் கூறுகின்றதை எங்களால் கேட்க முடிகின்றது. உம்முடைய சபை அல்ல, உம்முடைய சபை உம்முடைய வார்த்தையுடையதாக இருக்கிறது. அது உம்முடைய வார்த்தைக்கு முரணாய் இல்லை. But he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into the judgment, but has passed from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். Bless them, Father, with long life, with eternal life, and raise them up at the last day as thou hast promised. And may this be a great service of dedication when saints of the living God will rejoice and be renewed. பிதாவே, அவர்களை நீண்ட ஆயுளோடும் நித்திய ஜீவனோடும் ஆசீர்வதியும். நீர் வாக்களித்திருக்கிறபடியே கடைசி நாளில் அவர்களை எழுப்பும். இது ஒரு மகத்தான பிரதிஷ்டை ஆராதனையாக இருப்பதாக. அப்பொழுது ஜீவிக்கின்ற தேவனுடைய பரிசுத்தவான்கள் கலிகூர்ந்து புதுப்பிக்கப்படுவார்களாக. May the sick, everyone, if there is any present, may they be healed. May your spirit be manifested to Christ our Lord. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் அங்கே யாராவது இருப்பார்களாயின் அவர்கள் சுகமடைவார்களாக. எங்களுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய ஆவி வெளிப்படுத்தப்படுவதாக. Now with our heads raised just a moment, I wonder you that raised your hand, I believe you accepted what you said. And I believe that you were sincere, and I take you to God's word, which is the truth. இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதாக நான் வியக்கிறேன். உங்களுடைய கரத்தை உயர்த்தின உங்களைத்தான். நீங்கள் என்ன கூறினீர்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் உத்தமமாயிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களை சத்தியமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு செல்லுகிறேன். Now, there's only one question. Where did you mean that? If you did, it was God knocked at your heart. That's right. Now, if you really meant that, then the old things has passed away. God said so. It can't change. இப்பொழுது அங்கே ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. எங்கே நீங்கள் அதை நினைத்தீர்களா?
நீங்கள் அப்படி செய்திருந்தால் அது தேவன் உங்களுடைய இருதயத்திலே தட்டினதாயிருக்கிறது. அது சரி. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அப்படி எண்ணுவீர்களானால் அப்பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் கடந்து போயிருக்கின்றன. தேவன் அப்படி கூறியிருக்கிறார். அது மாற முடியாது. இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். That you would feel grateful enough to God that you'd like to walk up to His altar here and kneel down and give Him thanks for what He's done for you. நான் நினைக்கிறேன் அது உண்மையாகவே உங்களுடைய இதயத்தில் சம்பவித்திருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் போதுமான நன்றியுள்ள உணர்வுள்ளவர்களாய் இருக்க இங்கே அவருடைய பீடமட்டமாய் நடந்து வந்து முழங்காற்படியிட்டு அவர் உங்களுக்காக செய்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி கூறுவீர்கள். And while the sister continues with the same song, I would like for everyone that raised their hand along with those who did not, that wish they should, come up and let's kneel down and give a word of thanks to the Almighty for what He has done for us. That proves you were sincere. சகோதரி அதே பாடலை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கையில் தங்கள் கரத்தை உயர்த்தின ஒவ்வொருவரும் உயர்த்தாத அனைவரோடும் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினால் முன்னே வரும்படி நான் விரும்புகிறேன். நாம் முழங்காற்படியிட்டு அவர் நமக்காக செய்திருக்கிறவைகளுக்காக சர்வ வல்லமை உள்ளவருக்கு ஒரு நன்றியின் வார்த்தையை கொடுப்போமாக. நீங்கள் உத்தமமாய் இருந்தீர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. Changing hand, build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. Oh, I'm going through. Now I wonder. We've got many pastors and evangelists here tonight who love to see souls in the kingdom of God. I wonder, brethren, if you come here, Pastor, and I wonder if the brethren would take their place right along here. We're going to offer prayer for these dear people. நான் நேராக சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வைக்கிறேன். இன்றிரவு இங்கே நமக்கு அநேக போதகர்களும் சுவிசேஷகர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை காண வாஞ்சிக்கிறார்கள். சகோதரர்களே, நான் வேக்கிறேன். இங்கே வாரும் போதகரே, சகோதரர்கள் இங்கே அவருடைய ஸ்தானத்தை சரியாக எடுத்துக் கொள்வார்களா என நான் வேக்கின்றேன். இந்த அருமையான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். According to the word, I give it a test trial. They raised their hands that they would accept God's eternal word this night and believe. And I said, now we pray. உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? வார்த்தையின்படியாக நான் அதற்கு ஒரு பரிசோதனை முயற்சியை கொடுக்கிறேன். இந்த இரவு தேவனுடைய நித்தியமான வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பார்கள் என்று அவர்களுடைய கரங்களை அவர்கள் உயர்த்தினார்கள். நான் இப்பொழுது நாங்கள் ஜெபித்தோம் என்று. Now look what Jesus said. Let's take it to the word. Now we have a lot of fantastic, but let's take it to the word. Jesus said, "He that heareth my word and believeth on him that sent me has everlasting life and shall not come to the judgment but pass from death unto life." God said so. That settles it forever. இப்பொழுது இயேசு என்ன கூறினார் என்று பாருங்கள். இப்பொழுது நாம் அதை வார்த்தைக்கு கொண்டு செல்வோம். நாம் நிறைய வினோதங்களை உடையவர்களாக இருக்கிறோம், ஆனால் நாம் அதை வார்த்தைக்கு கொண்டு செல்வோம். இயேசு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார்.
தேவன் அவ்வண்ணமாய் கூறினார், அது அதை என்றைக்குமாய் தீர்க்கிறது. No man, said Jesus, can come to me except my Father draws him. And all that the Father has given me will come to me. Amen. இயேசு, எந்த மனிதனுமே என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். None of them's lost. He that eats my flesh and drinks my blood has everlasting life, and I'll raise him up at the last days. ஒருவரும் இழக்கப்படவில்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். Oh, how marvelous to look on this altar. Amen. When one soul's worth 10,000 worlds. They never come to join a church. They come because they are a member of the body of Christ. They come here to offer thanksgiving and praise. ஒரு ஆத்துமா 10,000 உலகங்களுக்கு பாத்திரமாய் இருக்கும் பொழுது இந்த பீடத்தின் மேலே நோக்கி பார்க்க, ஓ எவ்வளவு அதிசயமாய் இருக்கிறது. ஒரு சபையை சேர்ந்து கொள்ள அவர்கள் ஒருபோதும் வரவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாய் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருகிறார்கள். நன்றி கூறுதலையும் ஜெபத்தையும் ஏறெடுக்கவே அவர்கள் இங்கே வருகிறார்கள். And I pray that the Holy Spirit will unctionize and fill every heart up and down this altar tonight with a peaceful and sweet, humble spirit that'll bring forth the fruits and righteousness of Christ as long as there's breath in their body and go home to glory. பரிசுத்த ஆவியானவர் மேலும் கீழுமாக இந்த பீடத்தில் இறங்கி ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றிரவு ஒரு சமாதானமுள்ள இனிமையான தாழ்மையான ஆவியினால் அபிஷேகித்து நிரப்பி அது கனிகளையும் கிறிஸ்துவின் நீதியையும் அவர்களுடைய சரீரத்தில் சுவாசம் இருக்கும் மட்டும் கொண்டு வரும்படியாயும் மகிமையில் வீட்டுக்கு திரும்பி போக செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். Would the evangelists and pastors come and stand around with us while we offer prayer, if you will. Everyone, no matter your affiliations with churches, that has nothing to do with it. We just want you to come right around the people. நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கையில் உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் சுவிசேஷகர்களும் போதகர்களும் வந்து எங்களோடு சுற்றி நில்லுங்கள். ஒவ்வொரு சபைகளோடுள்ள உங்களுடைய தொடர்புகளினால் கவலை இல்லை. அது இதனோடு எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. நீங்கள் அப்படியே சரியாக ஜனங்களை சுற்றி வரும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். Be the motive of your heart. I'll pay the price. What other Christians do? I'll take the way, like the Micah, with the Lord despise you. I've started in with Jesus, and I'm going high, going. Yes, I'm going. I'll pay the price for what other Christians do. I'll take the way with the Lord despise you. I've started in with Jesus, and I'm going through. Is there another who would like to take the way? You're ashamed of me before my Father, or before man? I'll be ashamed of you in the morning before the angels. அந்த வழியை எடுத்துக்கொள்ள விரும்புகிற வேறு யாராவது ஒருவர் அங்கே இருக்கின்றார்களா? நீங்கள் என்னை குறித்து என் பிதாவின் முன்பாக அல்லது
மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டால் நான் காலையில் தூதர்கள் முன்பாக உங்களை குறித்து வெட்கப்படுவேன். Are you ashamed before this little audience tonight to take your stand? Are you ashamed? He that will confess me before man, him will I confess before my Father. இன்றிரவு இந்த சிறிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக உங்களுடைய உறுதியை எடுக்க நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் என் பிதாவின் முன்பாக அவனை அறிக்கை பண்ணுவேன். I'll take the way, Lord. I'm going through. I started through with Jesus. Just be in prayer, everybody, while they're offering thanksgiving to God for the pardoning of their sins. அவர்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக தேவனுக்கு அவர்கள் நன்றி கூறுதலை ஏறெடுத்துக் கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் அப்படியே ஜெபத்தில் இருங்கள். Oh God, the Father and Redeemer of mankind, these have come tonight confessing that they have not been sufficiently placed into the body of Christ. And they come tonight to take their position by the guidance of the hand of God and the Word. ஓ தேவனே, பிதாவே, மனித வர்க்கத்தின் மீட்பரே, இவர்கள் தாங்கள் போதுமானபடியாய் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் பொருத்தப்படவில்லை என்று அறிக்கை செய்து கொண்டு இன்று வந்திருக்கிறார்கள். வார்த்தையாலும் தேவனுடைய கரத்தின் வழிநடத்துதலாலும் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். And we pray now that you will place them into the position in the kingdom whichever they shall serve. And may they with one accord tonight believe on thy holy word. அவர்கள் எந்த விதத்தில் சேவை செய்வார்களோ அந்த ஸ்தானத்தில் அவர்களை ராஜ்யத்தில் நீர் பொருத்தும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு அவர்கள் ஒரு மனதோடு உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. And may you by the Holy Spirit speak to them, and may they just by the inspiration be led to the position in the body of Christ unto which you have called them. நீர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர்களிடத்தில் பேசுவீராக. அவர்கள் ஏவுதலால் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீர் அவர்களை அழைத்திருக்கிறதான அந்த ஸ்தானத்திற்கு வழிநடத்தப்படுவார்களாக. Oh God, how we thank thee for this. This is glorious in thy sight. It thrills our heart to see men and women who will kneel humbly at an altar and confess their wrongs and plead for mercy. Take them through, Lord. ஓ தேவனே, இதற்காக நாங்கள் உமக்கு எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பார்வையில் இது மகிமை புரிந்ததாய் இருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிடத்தண்டையில் தாழ்மையாய் முழங்காற்படியிட்டு அவர்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து இரக்கத்திற்காய் வேண்டுகிறதை காண்பது நம்முடைய இருதயங்களை அது சிலிர்க்க செய்கிறது. அவர்களை நேராக கொண்டு செல்லும் கர்த்தாவே, Your anointed servants, the ministers of the word, are standing by the side of these people. And I'm standing here for this sacred death. உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், வார்த்தையின் ஊழியர்கள் இந்த ஜனங்களின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதமான மேஜையின் பக்கமாக இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். This is a wonderful moment. The angels of God have stuck down their camp along the side of this place tonight. For it is written in the Word, the angels of God are encamped about those who fear Him. இது ஒரு அற்புதமான நேரம். இந்த இடத்தின் பக்கத்தில் இன்றிரவு தேவனுடைய தூதர்கள் அவர்களுடைய பாளையத்தை கீழே அமைத்திருக்கின்றனர். ஏனென்றால் தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்று அது வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. And in the great unseen world that now is around us, throwing our emotions to repentance and to bring evil before our eyes that we have done wrong. காணக்கூடாத மகத்தான உலகத்தில் அது இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறது. நாம் தவறானதை செய்திருக்கிறோம் என்பதற்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை கொண்டு வருவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் நம்முடைய மன உணர்ச்சிகளை கலக்குகிறது. With penitent hearts we surrender our evil ways, Lord, and ask for divine
ask God to fulfill His Word and to mold our lives and our character to fit His Word. We ask in Christ's name. தவறுக்காக வருந்துகின்ற இருதயங்களோடும் எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் சரணடைந்து ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே, தெய்வீக இரக்கத்தையே கேட்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு பொருத்தமாய் எங்களுடைய நற்குணத்தையும் எங்களுடைய ஜீவியங்களையும் வார்ப்பிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் தாழ்மையாய் தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கையில், இரக்கத்தை எங்களுக்கு வாக்களித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம்.